உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறும் என்றும், கோடை மழை தற்போது வரை 16% அதிகம் பெய்துள்ளதனாலே குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலே கனமழை பதிவாகி மதுரை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், திண்டுக்கல், திருவாரூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் மார்ச் 1 முதல் மே 22 வரையிலான காலகட்டத்தில் இயல்பை விட அதிகமான மழை பதிவாகி உள்ளது. திடீரென கனமழை பெய்ததால் பல இடங்களிலே வெள்ளம் ஏற்பட்டு விளைபொருட்கள் நீரில் மூழ்கி வீணாகி உள்ளது. ஆகவே விவசாயிகளுக்கு சேதமடைந்த அந்த பயிர்களுக்கான இழப்பீடை உடனடியாக வழங்க ஏதுவாக அது குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று விவசாயிகளிடத்த எழுந்திருக்கிற கோரிக்கைகளின் அடிப்படையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆகவே இந்த கணக்கெடுப்பு முடிந்து உடனடியாக காலத்தால் செய்த உதவி என்ற அடிப்படையிலே அதை உடனடியாக மக்களுக்கு வழங்குவதற்கு இந்த அரசு முன்வருமா? ஏனென்றால் இந்த கோடை மழையிலே எதிர்பாராத விதமாக இந்த பயிர்கள் சேதமடைந்து உயிராக வளர்க்கப்பட்ட பயிர்கள் எல்லாம் வீணாகி கண்ணீரிலே இன்றைக்கு விவசாயிகள் தங்களுக்கு இந்த அரசு நேசக்கரம் நீட்டுமா என்று கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்று கேட்டு, இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிற காரணத்தினாலே, அதுவும் முன்கூட்டியே தொடங்கியிருக்கிற காரணத்தினாலே முல்லை பெரியாறு அணையின் தண்ணீர் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தில் உள்ள ஏறத்தாழ 7 லட்சம் விவசாய குடும்பங்களும் 80 லட்சம் மக்களும் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் நம்பியுள்ளனர். நாம் அந்த முல்லை பெரியாறு வரலாறு எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இருந்தபோதும் தற்போது நாம் அதை நினைவு கொள்வதற்கு காரணம் 1979க்கு முன்பாக 2.31 லட்சம் ஏக்கர் இருந்த பாசன பரப்பு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்த பின்பு அது 1.71 லட்சமாக குறைந்ததை நாம் எல்லோரும் அறிவோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கேரளா மாநிலத்தினுடைய அழுத்தம் காரணமாக 136 அடியாக குறைத்ததன் காரணமாக நம்முடைய பாசன பரப்பு மிகவும் குறைந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் பாதிப்படைந்து அதற்காகத்தான் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றியும் கண்டார்கள். அதற்காக மாபெரும் விழா இங்கே மதுரையிலே விவசாயிகள் ஒன்று கூடி நன்றி அறிவிப்பு முல்லை பெரியாறிலே 152 அடியாக உயர்த்துகிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க உரிமை மீட்பு போராட்டத்தை சட்ட போராட்டத்தின் மூலம் மீண்டு தந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு என்கின்ற ஒரு மகத்தான அந்த சரித்திர சாதனை நிகழ்த்திய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மாபெரும் மாநாட்டை நடத்தினார்கள். 152 அடியாக உயர்த்தினாலும் அணை பாதுகாப்பாக இருக்கும் என்று பல ஆய்வுகளிலே உறுதி செய்யப்பட்டு, குறிப்பாக 20/11/2014 அன்று உச்சநீதிமன்றத்தில் அணையின் நீரை 142 அடியாக உடனடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்ற தீர்ப்பை உறுதி செய்த பின்பு அதற்கு பிறகு பேதி அணையை சீர்படுத்தி அதை 152 அடியாக தேக்கிக் கொள்ளலாம், உயர்த்தி கொள்ளலாம் என்றும், அதனைத் தொடர்ந்து 7/12/2018 15/10/2018 ஆகிய 3 முறை 142 அடியாக நீரை உயர்த்தினோம். அணையும் தொடர்ந்து பலமாகத்தான் இருக்கிறது என்பதும் இதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலைமையிலே தான் முல்லை பெரியாறிலே புதிய அணை கட்டிட
ரூபாய் 1500 கோடி மதிப்பீட்டிலே ஒரு திட்ட அறிக்கையை கேரள அரசு தயார் செய்திருப்பது நம்முடைய உரிமையை பறிப்பதாக தமிழ்நாட்டு விவசாயிகள், தென் மாவட்ட விவசாயிகள், தென் மாவட்டத்துடைய ஜீவாதார உரிமையை பறிக்கின்ற இந்த செய்தி நமக்கு வேதனையோடு குறைநடைந்து வருகின்றது. ஆகவே இன்றைக்கு 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து 5 மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இந்த தேதி வரை புரட்சி தமிழக எடப்பாடியார் அம்மாவின் வழியில தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகவே இந்த தேதியிலே 5 மாவட்ட விவசாயிகள் அச்சம் கொள்கிற வகையிலே முல்லை பெரியாறில் புதிய அணையை கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து கேரளாவில் அரசியல் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் நடந்தது. அது இப்போது நாம் இந்த விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தென்மேற்கு பருவமழையினாலே தண்ணீர் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை முழுமையாக தேக்கி வைப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மௌனம் காப்பது நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இது கள்ள மௌனமாக இருக்கிறது. அணைகளை சுற்றி இன்றைக்கு காவிரியில் மேகதாது அணை, இங்கே முல்லை பெரியாறில் புதிய அணை, இன்றைக்கு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய உரிமையை பறிகொடுப்பது, ஆந்திராவிலே பாலாறை தடுப்பணை, இதையெல்லாம் இந்த அரசு மௌனம் காப்பது இது கள்ள மௌனமாக இருக்கிறது. இந்த கள்ள மௌனத்தினுடைய மர்மம் எப்போது விலகும் என்று விவசாயிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது கூட புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் அமராவதிக்கு வருகிற நீர் தடைபடுகின்ற வகையில் கேரள அரசு புதிய அணை கட்டுவதும், அதுவும் தனியாருக்கு தண்ணீர் புரிஞ்சுகிற நிலையிலே மாண்புமிகு முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு வேலுமணி அவர்களும் அது குறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற பதில் என்பது இன்றைக்கு அவர் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் காட்டுகிறார் என்பதை அந்த பதிலிலே நாம் அறிகிற போது அவர் எப்போதும் போல இதை நகைச்சுவையாக கடந்து செல்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நகைச்சுவையாக நம்முடைய நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனை. ஆகவே இதை மிகுந்த அக்கறையோடு கவனத்தோடு கையாள வேண்டும், உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றுதான் கேட்கிறார்கள். ஆகவே இந்த கோடை மழையிலே உயிரிழந்தவர்கள் இதுவரை 5 நாட்களிலே 12 பேர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் கால்நடைகள், ஆடு மாடுகள் உயிரிழந்திருக்கிறது, வீடுகள் இடிந்திருக்கிறது, சேதாரமாயிருக்கிறது, பயிர்கள் சேதாரமாயிருக்கிறது. இதுக்கெல்லாம் உடனடியாக மாலைகள், நெல் உள்ளிட்ட பலவற்றை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இவர்களெல்லாம் உரிய கணக்கெடுப்பு நடத்த நான் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியிட்டிருந்தாலும் கூட போர்க்கால அடிப்படையில் இந்த மானியங்களை, இந்த பேரிடர் நிவாரண நிதிகளை, இழப்புகளை, காப்பீடுகளை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு மக்களினுடைய துயரத்தை, கண்ணீரை துடைப்பதற்கு அரசு முன் வருமா, நேசக்கரம் நீட்டுமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகவே மௌனம் சாதிக்கிற கேரளாவில் இன்றைக்கு மௌனம் சாதிக்கிற தமிழ்நாட்டின் உரிமை பறிபோகிறது என்ற வேதனை குரல், மக்கள் குரல், வேதனை குரல், மக்கள் குரல் வேதனை குரலாக நாடெங்கும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு மட்டும் கேட்கவில்லையா என்று கேட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க முன்வருவாரா என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.